ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி கார்த்திகை தீபம். நீங்கள் ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறீங்கன்றப்போ கண்டிப்பாக நிறைய விஷயம் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இன்னும் ஒரு சில விஷயங்கள் இந்த வீடியோவில் பதிவிடுறவங்க உங்களுக்காக. கார்த்திகை தீபம்ன்றது விஷ்ணுவும் சிவபெருமான், முருகப்பெருமான், பிரம்மன் எல்லாருக்கும் சேர்த்து வழிபடுறனால, அக்னி தேவனுக்கு வழிபடுறனால ஏதாச்சும் ஒரு வேண்டுதல் வச்சுருக்கீங்க பலிக்காமல் போகுதுன்னா பலிக்காமல் போகவே போகாது. ஒரு சில மாதங்கள் ஒரு சில நாட்களுக்கு மட்டும்தான் பவர்ஃபுல்லாக இருக்கும். அதாவது விநாயகருக்கு ஒரு நாள், சரஸ்வதி அம்மாவுக்கு ஒரு நாள், ஓம் சக்திக்கு ஒரு நாள், அங்காளம்மா. ஆனால் இந்த கார்த்திகை தீபம்ன்றது அனைத்து தெய்வங்களுக்கும் உதனால இன்னைக்கு தீபம் ஏற்றி நீங்கள் வழிபட்டீங்கன்றப்போ பெரிய பலனை கொடுக்கும். அப்படி நீங்கள் ஏற்றுற தீபத்தில் நிச்சயமாக தீபம் எழுத்தும் பொழுது ஒரு தீபமும் ஏற்றும் பொழுது உங்களுக்கு என்ன வேணும், குழந்தை வர வேணும், விரைவில் குழந்தை வேண்டும் அப்படின்றத சொல்லி நீங்கள் ஏற்றணும். ஒரு தீபம் ஏற்றும் போது பூஜையில் 5 நெய் விளக்குகள் ஏற்றி வைக்கணும். முக்கியமாக அதை பண்ணணும். 5 நிலவிளக்கில் ஒன்றுத்தில் வந்து துவரம் பருப்பு வச்சு அது மேலே வச்சு ஏற்றணும். ஒன்று பச்சை பரிசி வச்சு அது மேலே ஏற்றணும். பச்சரிசி வச்சு ஒன்று வந்து அதாவது அரச மரம் அதாவது இலை இருக்கு இல்லையா, அரச மரத்து இலை, அதை வச்சு ஏற்றணும். ஒன்று வந்து அதாவது வீட்டில் செம்பருத்தி இலைன்றா அதை வச்சு ஏற்றணும். மருதாணி இலை வச்சு ஏற்றணும். இந்த மாதிரி 5 தீபங்கள் உங்களால் ஏற்ற முடிஞ்சது அப்படின்றப்போ நிச்சயமாக ரொம்ப சூப்பருங்க. நீங்கள் என்ன கேட்டாலும் அது நிச்சயமாக கிடைக்கும். இந்த வருஷம் குழந்தை இல்லாமல் இருக்கீங்கன்றப்போ அடுத்த வருஷம் குழந்தை வரும் தவறும். இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியுன்றப்போ எங்கள் வீட்டு சைடில் குழந்தை இல்லை தள்ளி போகுதுன்றப்போ இது மாதிரிலாம் செய்கிறப்போ அது சீக்கிரமாக பழிக்கும்னு சொல்லப்படுது. எப்படி மருத்துவ ரீதியாக நம்ம ஒரு சில காரணங்களை அணுகுறோமோ அதே மாதிரி இது மாதிரி பண்ணோன்றப்போ ரொம்ப நல்லது தாங்க. இதை முக்கியமாக பண்ணுங்கள். அது தீபம் எழுத்தும் பொழுது சும்மா ஒரு கணக்கெல்லாம் ஏற்றக்கூடாது. 27 தீபங்கள் வந்து ஏற்றணும். அதே மாதிரி தீபங்கள் வாசலேருந்து ஏற்றிட்டு தான் வீட்டுக்கு வரணும். வீட்டிலேருந்து ஏற்றின்னு வாசலுக்கு போகக்கூடாது. சரிங்களா? கண்டிப்பாக இன்றைக்கி பூஜையில் அப்பம் ஏதாச்சும் சுட்டு வைங்க, இனிப்பு பலகாரங்கள் செஞ்சு வைங்க. அதே மாதிரி இன்றைக்கி ஃபுல்லாக விரதம் கடைப்பிடிச்சி சிவபெருமான் ஏதோ ஒரு மந்திரத்தையோ முருகப்பெருமான் ஏதோ ஒரு மந்திரத்தையோ சொல்லுங்கள். ஒரு பேப்பர் எடுத்து பூஜையில் உட்காந்து அழகாக உங்களுக்கு என்னென்ன கஷ்டம் இருக்கும், உங்களுக்கு என்னெல்லாம் காயப்படுத்தி அதெல்லாம் எழுதி ஃபுல்லாக வச்சுக்கோங்க. உங்கள் பேர் எதுவுமே போட வேணாம். அதை அடித்து பூஜை ரூம் பின்னாடி வச்சுக்கோங்க. அது முக்கியமான தினங்களில் இந்த மாதிரி விஷயங்கள் வேண்டும் பொழுது அதை நிச்சயமாக பழித்து அதீத பலனை உங்களுக்கு கொடுக்குங்க. அதனால தான் திரும்ப பதிவில் சொல்லிகிட்டே இருக்கேன். அதே மாதிரி தீபம் ஏற்றிட்டு ஒரு அரை மணி நேரம் கால் நேரம் உட்காந்து கையை கூப்பிக்கிட்டு உங்கள் பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் அதை கண்ணை மூடிக்கொண்டு கண்ணன் மனை இணையணும். 2 பேருமே இணைந்து தெய்வத்தை வந்து மனமுருகி வேண்டிக்கோங்க. இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு வேளை தானம் செய்யணும்னு தோணுச்சு அப்படின்றப்ப குழந்தைலாம் இருக்காங்க இல்லையா, கோவிலுக்கு வர குழந்தைகளை நோட்டு பெண்ணெல்லாம் வாங்கி கொடுங்க. ரொம்ப நல்லது. சரிங்களா? அது ஒரு கோவிலுக்கு விளக்கேற்றத்துக்கு என்ன வாங்கி கொடுங்க, அபிஷேகம் பண்ணுறதுக்கு எதனா வாங்கி கொடுங்க, அன்னதானம் இன்னைக்கு கொடுங்க. எது பண்ணாலும் இன்றைக்கி அவ்வளோ சிறப்பு. அன்னதானம்னா 1 லட்சம் பேருக்கு 10 லட்சம் பேருக்கு பண்ணணும்னு கிடையாது. ஜஸ்ட்டு ஒரு புளி சாதம் பண்ணி ஒரு 3 பேர் கூட பண்ணிக்கலாம். ஒரு சாம்பார் சாதம் பண்ணி ஒரு 3 பேர் கூட பிடிக்கலாம். எதுவோ உங்களால் முடிஞ்ச அளவு சாப்பிட்டவங்களுக்கு கொடுக்காத விட சாப்பிடாதவங்களுக்கு கொடுக்குறது ரொம்ப நல்லது. சரிங்களா? இதெல்லாம் பண்ணாதான் குழந்தை நிற்குமாலாம் கிடையாது. இதெல்லாம் பண்ணுறப்ப நம்மக்கிட்ட ஒரு பாசிட்டிவிட்டி வந்து அதிகரிக்கும். நம்மகிட்ட எல்லாமே நல்லதாகவே நடக்கும். இன்னும் உங்களுக்கு குலதெய்வ கோயில் இருக்காங்கன்றப்போ அந்த குலதெய்வ கோவிலுக்கு இன்றைய தினம் போயிட்டு விளக்கேற்றுறதுக்கு என்ன வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு. ஆண் குலதெய்வமாக இருந்தால் ஆண் குழந்தை பிறக்கும், பெண் குலதெய்வமாக இருந்தால் பெண் குழந்தை பிறக்கும். இன்றைக்கி என் சகோதரி ஒருத்தவங்களுக்கு வந்து கரு வந்து தங்காமல் இருக்குது. ஒரு 3 வருஷமாக இருக்குது. அவங்க இன்னைக்கு குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு எண்ணெய் வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் தான் வந்து வீட்டில் வந்து விளக்கேற்றுவாங்க. இதெல்லாம் எங்கள் வீட்டு சைடில் சொல்கிற மிக முக்கியமான விஷயங்கள். இது ஒரு சில விஷயத்தை நம்புகிறோம் அப்படின்றப்போ அது நம்மளுக்கு நல்லதாக கொடுக்குதுன்றப்போ அது மூட நம்பிக்கை அப்படிலாம் கிடையாது. நம்மனா நல்லது நடக்குன்றப்ப எல்லாரும் நம்புவாங்க இல்லையா? நிச்சயம் அந்த பச்சரிசி இந்த இலைகள்லாம் வச்சு தீபம் ஏற்றுங்க. அதே மாதிரி ஒவ்வொரு விளக்குலையுமே வந்து ஏலக்காய் பொடி சேர்த்து ஏற்றுனீங்கன்றப்ப இன்னும் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வேண்டுதெல்லாம் உடனே பழிக்கோங்க. சின்ன பரிகாரங்கள் தான் இது. நீங்கள் பரிகாரங்கள் கூட அப்படின்னு சொல்கிற விஷயமே கிடையாது. எப்படி 6 கார்த்திகை பெண்கள் வந்து முருகப்பெருமானை வளர்த்து எடுத்தாங்களோ அதே மாதிரி அந்த கண்டிப்பாக அந்த குழந்தை அப்படின்ற கொடுப்பனை கண்டிப்பாக இந்த வருஷம் உங்களுக்கு கிடைக்க போகுது. இந்த வழிபாடு ரொம்ப முக்கியமான வழிபாடு. பண்ணி பாருங்கள். நிச்சயமாக நல்ல இதுவும் கொடுக்கும். இந்த வீடியோ பார்க்குற யாராக இருந்தாலும் முழு நம்பிக்கையோடு ஒரு விஷயம் தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கீங்க. மனசு பாரம். ஒரு சில பேர் எல்லாத்தையும் செஞ்சுட்டே இருப்பாங்க. அவங்களுக்குள்ள நெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கும். புலம்பிகிட்டே இருப்பாங்க. அதில் ஒரு பிரோஜனமும் கிடையாது. நீங்கள் நம்பிக்கை, என்னால் முடியும், என்னால் நடக்கும், எனக்கு கடவுள் கொடுக்காம யாருக்கு கொடுக்க போகிறாரு, இதெல்லாம் ஒரு பிரச்சனை. எவ்வளோ தப்பு பண்ணுறாங்க, எவ்வளோ பாவம் பண்ணுறாங்க. அவங்களாம் நல்லா இருக்கிறப்ப, அவங்களாம் குழந்தை பிறக்கிறப்ப நான் என்ன தப்பு பண்ணேன், என்ன பாவம் பண்ண, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. கண்டிப்பாக எனக்கு கிடைக்கும். ஏதோ ஒரு காரணத்துக்காக டிலே ஆகுது, அவ்வளோதான். வேறு எதுவுமே நம்மளை பார்த்து ப்ளேம் பண்ணிக்கிறதோ, நம்ம அழுறதோ, நம்ம புலம்புறதோ வேஸ்ட். அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நீ கார்த்திகை தீபாவளிக்கு இந்த ஒரு தீபம் ஏற்றுங்க. நிச்சயமாக அந்த நெய் விளக்கில் தீபத்துங்க, பாலாடை தீபம் ஏற்றுங்க. இந்த 5 விளக்கு தீபம் ஏற்ற முடியலன்றப்ப பாலாடை தீபம் கண்டிப்பாக ஏற்றலாம். எந்த ஒரு தவறும் கிடையாது. ரொம்ப எளிமையான பதிவு தான். நீங்கள் எல்லாரும் பயன்பெறணும், நீங்கள் எல்லாம் நலமாக இருக்கணும் தான் இந்த மாதிரி விஷயங்கள் ஒன்று சொல்லிகிட்டே இருக்கேன். கண்டிப்பாக யாரெல்லாம் ப்ரெக்னன்சி தள்ளி போயிருக்குன்னு சொல்கிறீங்களோ அவங்க எல்லாம் சீக்கிரமாக ப்ரெக்னென்ட் ஆகணும். உங்ககிட்ட கண்டிப்பாக அழகான ஒரு நீங்கள் நினைக்கிற குழந்தை பிறக்கணுன்றதை நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். பபாய்.